கேஸ் அடுப்புக்கு அருகில் இந்த 5 பொருளை வைக்காதீங்க. வைத்தால் தீராத கஷ்டமும் கடனும் தரித்திரமும் வரும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வீட்டில் எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்குல்ல, அது மாதிரி சமையல் அறையில் இந்தந்த பொருள் இருக்கணும், இந்தந்த பொருள் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஏன்னா சமையலறை அப்படிங்கிறது அந்த வீட்டோட இதயம். அது நல்லா இருந்தாதான் வீடு உற்சாகமாக, உயிரோட்டமாக, ஆரோக்கியமாக இருக்கும். அதனால சமையல் மேடையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம சமையல் அறையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம சமையல் மேடையில் என்னென்ன பொருள் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். முதல்ல இந்த சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு தானியங்கள்லாம் இருக்கும்ல, அந்த பொருள்லாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது தீந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த டப்பாவெல்லாம் நம்ம காலியாக அப்படியே வச்சுருவோம். அது மாதிரி தொடச்சி காலியாக வைக்கக்கூடாது. அது மாதிரி வச்சோம் அப்படின்னா வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும். அது முழுவதுமாக தீந்து போய் அதை சுரண்டி எடுக்கிற மாதிரி இல்லாமல் அதை முன்கூட்டியே நம்ம கொஞ்சமாவது வாங்கி வச்சிடணும். அப்புறம் பழைய உணவுப் பொருட்கள், காலாவதியான பொருட்கள், வண்டு பூச்சி இது மாதிரி வந்திருந்தது அப்படின்னா அதை சமையல் அறையில் வைக்கக்கூடாது. இது வாஸ்து சாஸ்திரம் படி நீங்கள் யோசித்தாலும் நீங்கள் ஆரோக்கியப்படி யோசிச்சு பாருங்க. அந்த வண்டு பூச்சி மற்ற பொருட்கள்லையும் பரவி அதனால் நம்ம வீட்டில் ஆரோக்கியம் கெடும். அதனால் நமக்கு பணம் வீண் செலவாகும். அதே போல் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களில் உடஞ்சி போய் சில இதெல்லாம் கைப்பிடி இருக்காது, சில இது விரிசல் விட்டு போய் கிடக்கும் சில்வர் ஜாமான்கள்லையே. அது மாதிரி இருக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்கள், தேவையற்ற பொருட்கள் மூடி இல்லாமல் உடஞ்சி போய் இது மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் தேவையற்ற செலவுகள், பண இழப்புகள் இதெல்லாம் வரும். வீட்டில் நிம்மதியே இருக்காது. அடுத்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான பொருள் தண்ணீர். அந்த தண்ணீர் இருக்கக்கூடிய அண்டாவோ குடமோ அதை காலியாக இருக்கக்கூடாது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பாதி குடம் கூட இருக்காது, ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. சுரண்டி அதிலிருந்து தண்ணி குடிக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடாது. நிறைவாக இருக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம வீடு குடி போகிறப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு பொருள். அந்த தண்ணி குடம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா, அது மாதிரி நம்ம சமையல் மேடையில் வீட்டில் தண்ணீர் நிறைவாக அந்த குடத்தில் இதில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. சில சமயம் பாதி இருக்கும், அது ஓகே. ஆனால் எப்போ பார்த்தாலும் குடம் காலியாகவே இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்புறம் பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது ரொம்ப மோசமாக இருக்குது, அதெல்லாம் நம்ம பயன்படுத்த மாட்டோம்னா அதை கூட கிச்சனில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டு அது மாதிரி இருந்தோம் அப்படின்னா வீட்டில் எதிர்மறை ஆற்றலானது பெருகும். அப்புறம் மழுங்கி போன கத்தி, அருவாமனை அதை பயன்படுத்தவே மாட்டோம் அப்படின்னாலும் அதை தூக்கி போடாமல் வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதனால் எதிர்மறை ஆற்றலானது வீட்டில் பெருகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் குப்பை தொட்டியெல்லாம் வீட்டில் கிச்சன்லையே வச்சுருப்பாங்க. பின்னாடி பால்கனி இருக்குன்னா அங்கே வைங்க, ஆனால் கிச்சனுக்குள்ளே நீங்கள் அந்த குப்பை தொட்டியெல்லாம் வச்சுருக்காதீங்க. வச்சுருந்தோம் அப்படின்னா வாஸ்து சாஸ்திரம் படி கெடுதல் அப்படிங்கிறத விட நம்மளுடைய ஆரோக்கியமும் பாதிக்கப்படும். ஆரோக்கியம் பாதித்தாவே வீண் விரயம் தானே ஆகும், பணம் செலவு தானே ஆகும். அதனால் அதை வைக்காதீங்க. நம்ம சிங்க்கு கிட்ட என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன டப்பா வச்சு அதில் நம்ம வீணான வேஸ்ட்டு பொருள், காய்கறி தோல் இதெல்லாம் நம்ம போடுவோம். அப்படியே அதை போட்டாலும் உடனே அந்த சிங்க்கு கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில கொட்டிடுங்க. அந்த குப்பை தொட்டி உள்ள இருக்கக்கூடாது. அரிசி பாத்திரம் அதே மாதிரி கிச்சன்ல வச்சிருப்பீங்கல்ல, அது காலியா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சிலர்லாம் அரிசி அடுத்த மாசம் வாங்கி கொட்டிக்கலாம், இதுலதான் துளியோண்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது. இது மாதிரி இருக்கக்கூடாது. அரிசி மூட்டையில இருந்ததுனால பிரிச்சு அந்த பாத்திரத்துல கொட்டி வச்சிருங்க. சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி பிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்வக்கோளாறில் செடியை வாங்கிட்டு மணி பிளான்ட்டை வீட்டில் கிச்சன் மேடையில் வச்சு அதை ஜன்னலெல்லாம் ஏற்றி விடுவாங்க. அது மாதிரி செய்யவே செய்யாதீங்க. அந்த தவிர செய்யாதீங்க. முச்செடி, ரோஜா செடியெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வைக்கக்கூடாது. மணி பிளான்ட்டை கிச்சனில் வேறு இடம் இருக்குது, பால்கனியில் இருக்குது அப்படின்னா அங்கே வைக்கலாம். நீங்கள் உள்ள சமையல் மேடையில் அதை வைக்காதீங்க. வீட்டில் அதே மாதிரி சமையல் ரூமில் நிறுத்தப்பட்ட உடஞ்ச கடிகாரம் இதெல்லாம் வைக்காதீங்க. பொதுவாக சமையல் அறையில் கடிகாரம் வைக்கிறதே தப்பு. சில பேர் டைம் பார்க்க ஈஸியாக இருக்கும், குழந்தைங்களை ஸ்கூல் அனுப்பணும், வீட்டுக்காரரை ஆஃபீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக டைம் பார்த்துட்டு கடகடனை சமைக்கணும்னு மாட்டி வச்சுருப்பாங்க. அது மாதிரிலாம் செஞ்சீங்க அப்படின்னா துரதிர்ஷ்டம், உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல தான் பழைய கேலண்டர் இருந்தாலும் வீட்டில் வச்சிருக்கவே கூடாது. அதுவும் சமையல் அறையில் கேலண்டர்லாம் மாட்டி வைக்காதீங்க. அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும். உடஞ்ச கண்ணாடி வீட்டில் வைக்கக்கூடாது.
கண்ணாடி பாட்டில் ஏதாவது விரிசல் விட்டிருந்தது அப்படின்னா அதை சமையல் அறையில் வைக்கக்கூடாது, துரதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொண்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சமையல் ரூமில் பார்த்தீங்கன்னா பச்சை, சிவப்பு இந்த மாதிரி கலர் இருக்கக்கூடாது. இந்த நிறங்களில் நீங்கள் சுவரில் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து வீட்டுக்கு வந்து துரதிர்ஷ்டத்தை தரும். தூங்குற அறையில் கூட, பெட்ரூமில் கூட நமக்கு இந்த மாதிரி நிறம் இருக்கவே கூடாது. இதனால் வீட்டில் வந்து சண்டை சச்சரவு, வாக்குவாதம் தான் வரும். வீட்டில் வந்து பிரமிடுகள், தாஜ்மஹால் இது மாதிரி படங்கள்லாம் வீட்டில் வைக்காதீங்க. இது வந்து ஒரு கல்லறை, மரணத்தை அடையாளப்படுத்தக்கூடிய பொருட்கள். அதனால் இதை வந்து வீட்டில் வச்சுருந்தாலும் நமக்கு உடல் நலம், பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் வீண் விரயம் இது மாதிரி ஆகும். அப்புறம் போர், சண்டை இது மாதிரி காட்சிகளெல்லாம் சித்தரிக்கக்கூடிய படங்கள் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னாலும் துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும். சரி, சமையல் அறையில் கேஸ் அடுப்புக்கு அருகில் என்ன பொருட்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுமே அன்னபூரணியோட ஆசீர்வாதம் பெற்ற பொருட்களாக தான் பாதி இருக்கும். எல்லா பொருளையும் நம்ம வந்து சின்ன சின்ன டப்பாவில் போட்டு சமையல் ரூமில் நம்ம சமையல் செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமையல் மேடையிலேயே வச்சுருப்போம். அனைத்து பொருட்களுமே அன்னபூரணி தேவியோட ஆசீர்வாதம் பெற்ற பொருட்களாக இருந்தாலும் சில பொருட்களை சமையல் அறை மேடையில் நம்ம வைக்கக்கூடாது. அதனால் பெரும் மன கஷ்டம், குடும்பத்தில் கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா கருவாடு. நான்வெஜ் சாப்பிட்றவங்க சில பேர் வந்து அந்த கருவாட்டு பொருளை சேர்த்து வச்சுருப்பாங்க. நெத்திலி கருவாடு, மத்தி மீன் கருவாடுன்னு சில கருவாடு வகைகள் இருக்கும். அதை வந்து அவங்க சமையல் அறையில் அடுப்புக்கு அருகில் இதை வச்சுருப்பாங்க. இதை தயவு செஞ்சு அடுப்புக்கு அருகில் இருக்கக்கூடிய இடத்துல வைக்காதீங்க. அந்த அடுப்பு மேடையில் வச்சிங்க அப்படின்னா அன்னபூரணியோட அருள் உங்களுக்கு கிடைக்காது, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்காது. சரி, அந்த அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய செல்ஃபில் வைக்கலாமான்னா அங்கேயும் வைக்கக்கூடாது. அது அடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அலமாரியில் வேணால் நீங்கள் வச்சு அதை எடுத்து சமைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருப்பு எள். இந்த கருப்பு எள்ளை தயவு செஞ்சு சமையல் அறையில் அந்த அடுப்புக்கு அருகில் இதை வைக்காதீங்க. கருப்பு எள் அப்படிங்கிறது விஷ்ணுவோட வியர்வை துளியில் இருந்து வந்தாலும் சனீஸ்வர பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள். அதை வந்து நம்ம அடுப்புக்கு பக்கத்தில் எப்பவும் வச்சிடாதீங்க. கல்லுப்பு நிறைய வாங்கி வைங்க, தூளுப்பு வாங்கி வைங்க, மஞ்சள் வாங்கி வைங்க. மஞ்சள் பொடியை சமையல் அறையில் சமையல் மேடைக்கு அருகில் நீங்கள் பயன்படுத்துங்க. இதெல்லாம் அடுப்புக்கு பக்கத்தில் இருந்தால் உங்கள் வீட்டில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். இதெல்லாம் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள். ஆனால் இந்த கருப்பு எள்ளு, இந்த எள்ளிலிருந்து தயாரான நல்லெண்ணெய், சில பேர்லாம் உப்பு ஜாடிக்கு அருகில் நல்லெண்ணெயை வைங்கன்னு சொல்லுவாங்க. தெரியாமல் நம்ம பல பேர் தவறு செஞ்சுருப்போம். ஏன், நானுமே செஞ்சுருக்கேன். எள்ளு, அந்த நல்லெண்ணெய் இது மாதிரி எண்ணெய் வகைகளை நீங்கள் அங்கே வைக்காதீங்க. அடுத்து கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்தையும் அடுப்புக்கு அருகில் அடுப்பு மேடையில் நீங்கள் வைக்காதீங்க. எண்ணெய் வந்து நம்ம அப்பப்போ பயன்படுத்திட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அலமாரிலையோ செல்ஃப்லையோ நீங்கள் வைக்கலாம். தேங்காய் எண்ணெய் வைக்கலாம், நெய் வைக்கலாம். இதனால் எந்த தவறும் இல்லை. அடுத்தது சமையல் அறையில் எப்பவுமே அந்த மேடையில் வந்து ஒரு சொம்பு நிறைய தண்ணீர் வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அடுப்போட வலது பக்கமாக இருந்து கல்லுப்பு, தூளுப்பு, மஞ்சள், நெய் இது போன்ற மங்கள பொருட்களை நம்ம எடுக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். அந்த கல்லுப்பு ஜாடிலாம் நீங்கள் அடிக்கடி சுத்தம் செய்து அதில் நல்ல உப்பு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காலியாக போய் இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. சில பேர் வந்து இந்த சமைச்சிட்டு அப்படியே பாத்திரத்தை போட்டுட்டு போயிடுவாங்க. எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் அப்படியே போட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுவாங்க. இது மாதிரிலாம் இருந்தால் வீட்டில் வந்து எப்போவுமே ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாவது சண்டை சச்சரவுன்னு ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கணும். உங்கள் வீட்டில் சர்வெண்ட் மெய்டு இருக்காங்க அப்படின்னா கூட அதை சும்மா ஒரு கழுவிட்டு நீங்கள் வந்து அந்த சிங்கில் போட்டு வைங்க. அப்படியே போட்டு வைக்காதீங்க. துர்நாற்றம் பார்த்தா அப்படி ஒரு ஸ்மெல்லு வரும். ஒரு சில வீடுகளில் இப்படிலாம் இருந்தால் அந்த வீட்டில் வந்து தர்த்திரம் தான் தாண்டவம் ஆடும். சில பெண்கள்லாம் சமையலறையை வந்து பூஜை அறை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்க வீட்டில் எப்போவுமே நிச்சயமாக லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும். சமையல் அறையில் தென்கிழக்கு மூலையில் அன்னபூரணி தேவியோட புகைப்படத்தை வச்சுருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. சில பெண்கள் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுக்கிட்டு நடப்பாங்க. அந்த சமையலறை அப்படிங்கிறது அக்னி பகவானும் அன்னபூரணியும் வாசம் செய்கின்ற இடம். அங்கே போய் செருப்பை போட்டுக்கிட்டு நீங்கள் நடக்கிறது, அங்கே அடுப்பு மேடைக்கிட்டேயே செருப்பை கழட்டி விடுவது இது மாதிரிலாம் செய்யாதீங்க. விளக்கமாறு என்னதான் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னாலும் அதையும் சமையலறையில் நம்ம வைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா புளி
இந்த புளியை வந்து பீங்கான் ஜாடியில் போட்டு அதை வந்து நீங்கள் சமையல் அறையில் அடுப்பு மேடையில் வைக்காதீங்க. உப்பு நான் சொன்னேன் இல்லையா, கல்லுப்பு எவ்வளவு வேணாலும் நீங்கள் வைக்கலாம், ஆனால் புளியை வைக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளை நம்ம நிறைவாக வச்சுக்கலாம், இல்லை சின்ன டப்பாவில் போட்டு அடுப்பு மேடைக்கு அருகில் வைக்கலாம். ஆனால் மிளகாத்தூளை நீங்கள் அடுப்பு மேடைக்கு அருகில் நீங்கள் வைக்கவே கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு துடைக்கிற துணி, இல்லை நம்ம பாத்திரம் பிடிக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல, சூடாக இருக்குது அப்படின்னா அந்த துணியெல்லாம் வந்து சில பேர் வந்து அழுக்கு படிஞ்சு போய் அப்படியே துவைக்காமல் அதிலிருந்து ஒரு ஸ்மெல் வர்ற மாதிரி, துர்நாற்றம் வர்ற மாதிரி அந்த அடுப்பு மேடையில் நீங்கள் வைக்காதீங்க. அதனால் உங்கள் வீட்டில் வந்து தர்த்திரம் தாண்டவம் ஆடும். அதனால் தயவு செஞ்சு அந்த துணியை வந்து சுத்தமாக அதை நீட்டாக அப்பப்போ வாஷ் பண்ணி வச்சுக்குங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.